டே 1ல இருந்து கமருதீனும் அரோராவும் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே, இப்போ 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்த்துடலாம். விக்கெட்ஸ் விற்கிறவங்க இது தேவைதான். ஏன்னா ரொம்ப ஆர்வக்கோளாராக இருக்கிறாரு. வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது ஒரு மாதிரி பார்த்துருக்கீங்க. நேற்றுலேருந்தே அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஆர்வக்கோளார் தான். ஏன்னா நம்ம எல்லா கேஸுமே ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷம். என்ன சொல்ல வரீங்க? நம்ம ஆர்குமெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் கேஸே ஜெயிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மதப்பில் சுற்றிட்டு தான் இருக்கிறாரு. அதாவது ரொம்ப எக்ஸைட்மெண்ட், ரொம்ப ஆர்வக்குள்ளாராக பார்த்தீங்கன்னா வார்த்தைங்களாம் விட்டுட்டு இருக்காரு. ஒரு பெண்ணை எப்படி அவதூறாக அவர் சொல்ல முடியும்? நேற்று சில கேஸுகள் எல்லாம் வார்த்தை விட்டுட்டே இருந்தாரு. அது அவ்வளோ தெரியாம போயிட்டே இருந்தது. சொல்றாங்க மேடம், இந்த டாஸ்க்ல பார்வதி அரோரா டாஸ்க்ல வார்த்தை விட்டுறாரு. அரோரா பார்த்து பார்வதி நீங்க இந்த மாதிரி பாத்துருக்கீங்களான்ற மாதிரி ஒரு நக்கலா ஒரு நையாண்டித்தனமா கேக்குறாரு. அவர் ஆர்வ கோளாறுல என்ன கேள்வி கேட்கிறன்னு தெரியாம இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுறாரு. இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தாம வேற மாதிரி கூட கேட்டிருக்கலாம். பார்வதி சும்மாவே உத்தரத்தாண்ட ஆடுவாங்க. இந்த கேள்வி எல்லாம் கேட்டாக்கா சும்மா விட்டுருவாங்களா? அரோராவை நீங்க ஒரு மாதிரி பாத்துருவீங்க அப்படின்னு சொல்லும் போது பார்வதி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, என்னப்பா கேள்வி கேட்கிற, நல்ல கேள்வி கேளுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான பார்வை. அது அப்படின்னு சொல்லும் போது செம்ம சூப்பரா இருக்கும். பார்வதி சும்மாவே ருத்ரதாண்ட ஆடுவாங்க. இந்த விஷயம் கிடைச்சோன்னே சும்மா விட்டுருவாங்களா? இதுல கமருதீன் வேற ஏதோ பேசணுமே பேசுறதுக்கோசரம் மேடம் அவர் கோட்டை திசை திருப்ப பாக்குறாரு அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாப்ல. கமருதீன் ஒரு 2-3 நாளாவே ஆக்டிவா இல்ல. பார்வதியும் நம்மளே பாத்தீங்கன்னா ஓவரா ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் மைண்டு தாட்டு போயிட்டு இருக்கு. அதையே அவர் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த 2-3 நாளா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மாற்றமா இருக்கு. ஒரு நல்ல ஆக்டிவா இல்லாம கொஞ்சம் சைலண்டா போற மாதிரி இருக்கு. பார்வதியும் நம்மளையும் வச்சு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்களோ. இப்போ இந்த கேஸ் அரோரா போட்டிருக்கனால அரோரா மேலேயும் கோவப்படுவார் கமருதீன். இந்த கேஸ் ஒரு ஃபன்னா இல்ல ஜாலியா அப்படி போயிடுச்சுன்னா கமருதீனுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த கேஸ் பெரிய பிரச்சனையாகி, ஏன்னா 2 ப்ரோமோ வருது, பேக் டு பேக் 2 ப்ரோமோ அதை பத்தியே வருதுனாக்கா ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு இந்த கேஸ் முடிஞ்சு வீட்டுக்குள்ள போன பிறகு கமருதீனுடைய ருத்ரதாண்டவம் எதனா இருக்குமோ, பார்வதி கிட்டையும் சரி அரோரா கிட்டையும் சரி செம்ம சண்டை போடுவார்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோட எண்டு ரிசல்ட் என்ன அப்படின்னு லைவ்ல பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நன்றி மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.